ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, நம்பிக்கையோட நான் நல்லது செய்வேன்ற எண்ணத்தோடு என் கையை தொட்ட உனக்காகவே உன் வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்ற ஓடி வந்திருக்கேன். நீ எதிர்பார்த்த வெற்றியையும் மகிழ்ச்சியையும் இந்த உலகம் அவ்வளவு சுலபமாக உன் கைகளை ஒப்படைக்காது. நீதான் உனக்கு கிடைச்ச வாய்ப்புகளை எல்லாம் தக்க வச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிப்பதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். இப்போது கூட நம்பிக்கையோடு என்னை வணங்கும் உனக்காகவே ஒரு அழகான வாய்ப்பை கொடுக்க ஓடி வந்திருக்கேன். எப்போதும் உன்னுடைய குறைகளை அடுத்தவங்க சொல்றதுக்கு ஓடி வருவாங்களே தவிர, நீ ஒரு நல்லது செஞ்ச நல்ல விஷயம் செஞ்சினா உன்னை பாராட்டுவதற்கு இங்கு யாருக்கும் வாயும் வராது, நேரமும் கிடைக்காது, கை கொடுக்கவும் வரமாட்டாங்க. ஆனா இந்த சாயப்பாவை பொறுத்த வரைக்கும் நீ எந்த நல்லது செஞ்சாலும் உடனே உன்னை தட்டி கொடுத்து அள்ளி அரவணைச்சு ஆசீர்வதிச்சு உனக்கான நல்லதை செய்ய தயாராக இருப்பேன் என் செல்லமே. இப்போது கூட நீ நல்லபடியாக வாழ்க்கையை வளமாக செல்வ செழிப்பாக வாழணுன்றதுக்காக தான் நீ போராடிக்கிட்டு இருக்க, கஷ்டப்படுற, முயற்சி செய்யறன்னு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை சுத்தி விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காகவே உன்னை தேடி ஓடி வந்தேன். அனைத்தையும் நடத்தி கொண்டிருக்கும் இந்த சாயப்பா உனக்கான நல்ல விஷயங்களை நிச்சயம் நடத்துவேன். நான் உன்னை சோதிப்பேன், உனக்கு சோதனைகளை கொடுப்பேன். ஆனா ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என் செல்லமே. நீ எப்பவுமே கடந்த காலத்துல நடந்ததை பத்தி யோசிக்காத, எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு ஏங்காத. நிகழ்காலத்தை நீ நிம்மதியாக வாழ்ந்தாலே உன் வருங்காலத்தை வெற்றி காலமாக உன்னால உருவாக்கி கொள்ள முடியும் என் செல்லமே. ஊரும் உலகமும் உனக்காக யாரும் எதுவும் செய்ய போறதில்ல. உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டமும் பிரச்சனையும் சூழ்நிலையும் வலியும் வேதனையும் உனக்கு மட்டும்தானே தெரியும். அப்புறம் என்ன, ஊர்ல உள்ளவங்க என்ன சொல்லுவாங்கன்னு யோசிக்காம உன் வாழ்க்கைக்கு என்ன செய்யணுமோ அதை பத்தி யோசி. யார் உன்னை குறை சொன்னாலும் அவங்கள மறந்துட்டு, உனக்கு வலியையும் வேதனையும் கொடுத்தவங்களை மன்னிச்சுட்டு, உனக்கு துரோகம் செய்தவர்களை எல்லாம் விட்டு ஒதுங்கி போய் உன் வாழ்க்கையில செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சினா எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி இந்த சாயப்பா நான் செய்வேன். வாழ்க்கையில எப்பவுமே நீ எப்படி இருக்குன்றது முக்கியமல்ல, கிடைக்காத ஒன்றுதான் சிறந்ததுன்னு நினைச்சுக்கிட்டே இருக்காம கிடைச்ச வெற்றியை, கிடைச்ச விஷயங்களை பெருசா நினைச்சு மகிழ்ந்து வாழ தயாராகு. வாழ்க்கை எப்போதும் அவ்வளவு அழகா உனக்கு அமைஞ்சிராது, நீதான் அதை அழகா மாத்திக்கணுமே செல்லமே. இந்த நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இதுதான் நிரந்தரம் நினைச்சு நீ பயப்படாதே. காலம் கண்டிப்பா மாறும், சூழ்நிலையும் உனக்கு சாதகமாக மாறும். நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் மனநிறைவாகவும் வாழும்படி இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். மற்றவங்க கிட்ட போய் மன்றாடி வாதாடி உன் பக்க நியாயத்தை நீ எடுத்து சொல்வதை விட, யார்கிட்டையும் போய் எதையுமே விலக்கி சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்ற அந்த உண்மையை நீ புரிஞ்சுக்கிட்டு அவர்களை விட்டு விலகி நிற்பதுதான் உனக்கு நல்லது. உன் மனசுல இருக்கக்கூடிய கவலைகள் அனைத்தையும் இன்று இரவோடு இரவாகவே சரி செஞ்சுட்டு நாளைக்கு உனக்கு ஒரு நல்ல செய்தியை, நம்பிக்கையான மகிழ்ச்சி செய்தியை உன்னை நோக்கி வரவழைப்பேன். உன் மனசுக்கு தைரியத்தை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளையும் நான் பெற்று தருவேன் என் செல்லமே. நீயே எதிர்பாராத அளவுக்கு பல நன்மையான நல்ல விஷயங்களை நடத்தி தரப்போறேன். நீ எப்போதும் மற்றவங்களை சந்தோஷமா வச்சுக்கணும், மற்றவங்களை மகிழ்ச்சி படுத்தணும்னு நினைச்சு நிறைய விஷயங்களை செஞ்சிருக்க, நிறைய நேரத்தை செலவழிச்சிட்ட. இனிமேலாவது ஓ நிம்மதியை பத்தி, நீ நல்லா வாழ்றதுக்கான வழிகளை பற்றி யோசி. நீ என்னதான் மற்றவங்களுக்கு ஓடி ஓடி உதவி செஞ்சாலும், எல்லா விஷயங்களையும் முன்னால நின்று செஞ்சு கொடுத்தாலும் அவங்க உன் நல்ல குணத்தை புரிஞ்சுக்காம எதையாவது உன்னை சொல்லி உன் மனசை காயப்படுத்ததான் செய்வாங்க. நீ உன்னுடைய கடமைகளை சரியா செஞ்சுக்கிட்டு இருக்க, உன்னுடைய பொறுப்புகளை எல்லாம் சரியா செஞ்சுக்கிட்டும் இருக்க. ஆனா இப்படிப்பட்ட தவறான சுயநல மனப்பமண்ட மனிதர்களிடம் நீ எதற்காகவும் போய் நிற்க வேண்டாம் என் செல்லமே. நீ அவங்க கூட போய் வாதாடி வாக்குவாதம் செஞ்சு நல்லதுதான் சொன்னேன்னு எடுத்து சொல்லி அவங்க அதை புரிஞ்சுக்காம உணவே திட்டுறதும் தூற்றுறதும் சண்டை போடுவதும் வேண்டாம். விதி அவர்களை இப்போதைக்கு மாய வலைக்குள்ள வச்சிருக்கு. கூடிய சீக்கிரம் உன்னை பத்தின உண்மையை புரிஞ்சுக்குவாங்கன்னு அமைதியாக அவர்களை விட்டு விலகிவா. தேவையில்லாத கவலையை நீ உனக்குள்ள சேர்த்து வைக்காதே. இந்த சாயப்பாவின் அருளால எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். எப்போதும்
ஒரு மனுஷங்க ரொம்ப நேரம் புலம்புனாங்கன்னா அதுக்கப்புறம் மனசுல ஒரு அமைதி வரும். அதே போல ரொம்ப நேரம் கண்ணீர் விட்டு கதறி அழுதாலும் அல்லது ஏதாவது ஒன்று நினைச்சு விரக்தி அடைஞ்சாலும் வெறுத்தாலும் அதுக்கு பிறகு அவங்க மனசுல ஒரு அமைதி உண்டாகும். நீயும் மனசை எப்போதும் அமைதியா வச்சுக்கோ. தேவையில்லாத புலம்பலோ கண்ணீரோ கவலையோ வெறுப்போ உனக்கு வேண்டாம் என் செல்லமே. எந்த விஷயத்துக்காகவும் நீ மனசு உடைஞ்சு போகக்கூடாது. நீயே சற்றும் எதிர்பாராம உனக்கு மிகப்பெரிய சந்தோஷ வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுன்றதுக்காக தான் இப்போது ஒரு கடைசி வாய்ப்பை உனக்கு கொடுக்க வந்தேன். இந்த உலகில் எந்த ஒரு சந்தோஷங்களையும் அனுபவிக்காம வாழ்க்கையை கஷ்டப்பட்டுக்கிட்டே வாழ்ந்துகிட்டு இருக்க உனக்காகவே ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுன்ற எண்ணத்தோடு தான் இந்த சாயப்பா என்னுடைய கைகளை தொட சொன்னேன். இப்போதைக்கு என் கையை தொட்ட நீ கொஞ்சம் அமைதியா பொறுமையா இருந்தா போதும். உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் இரவோடு இரவாக நிறைவேற்றி நாளைக்கே உனக்கான நல்லதை நடத்தி முடிச்சிடுறேன் என் செல்லமே. தப்பான மனிதர்களோட போய் தர்க்கம் செய்வதை விட சரியான மனிதர்களோட அனுசரிச்சு போறது நல்லது. அர்த்தமற்ற வார்த்தைகளை ஒருத்தவங்க பேசுறாங்கன்னு தெரியும் போதே நீ அமைதியாக மௌனமாக இருந்தாலே உன் மௌனத்துக்கான பரிசை நல்ல விஷயமாக நான் நடத்தி முடிக்கிறேன். நீ ஆசைப்படுற போல அழகான வாழ்க்கை அமைதியான வாழ்க்கைய கூடிய சீக்கிரம் நான் உனக்கு அமைச்சு தர்றேன். எப்போதும் வாழ்க்கை முழுவதும் பிரச்சனையாகவே இருக்கே, இம்சையும் இடைஞ்சலுமாவே இருக்கே, சிக்கலும் சிரமமாகவே இருக்கேன்னு நினைச்சு நீ சோர்ந்து போகாதே. நீயாகவே கோபப்பட்டு எரிச்சல் அடைஞ்சு விரக்தி அடைஞ்சு சைப்புத்தன்மையை குறைத்து கொண்டு வாழ வேண்டாம். கண்டிப்பா எல்லா எதிர்மறை எண்ணங்களையும் உனக்காக சரி செஞ்சு உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில அற்புதமான நல்ல விஷயங்களை நான் நடத்தி தர்றேன். நீ எப்போதும் என்னுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருக்கிறாய் என்பதை மறந்துடாதே. உனக்கு வரும் பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி உன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி உனக்கான தீர்வுகளை நான் வரவழைக்கிறேன் என் செல்லமே. நீ எதை இழந்தாலும் எதை பெற்றாலும் எதை எதிர்பார்த்தாலும் ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. நீ இழந்தாலும் சரி பெற்றாலும் சரி எல்லாமே நான் கொடுத்ததுதான். நான் கொடுக்கிறது எதுவுமே உன் வாழ்க்கையில ஒருபோதும் தப்பாக இருக்காதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு கவலைப்படாம அனைத்தையும் கடந்து செல்ல தயாராகு. உன் மனசு குளிரும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் என் ஆசீர்வாதங்களை பரிபூரணமாக நான் உனக்கு கொடுக்கிறேன். கூடிய சீக்கிரமே நான் கேட்டதையெல்லாம் எனக்கு தந்துட்டீங்க சாயப்பான்னு மகிழ்ச்சியோடு நீ எனக்கு நன்றி சொல்லும்படி சூழ்நிலை உருவாகும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில என்ன செய்யறதுன்னு வழி தெரியாம நேரங்களில் எல்லாம் இந்த சாயப்பாவை நம்பி உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சினா உன் எண்ணமும் செயலும் சிறப்பானதாக சரியானதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பா உன் கனவுகள் அனைத்தையும் நான் நனவாக்குவேன். இதுவரைக்கும் எத்தனையோ கஷ்டங்களை கடந்துதான் இப்போதைய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க. இப்போது எதையும் விட்டுட்டு போக முடியாத அளவுக்கு உன் வாழ்வின் முக்கியமான கட்டத்தில் இருக்கிறாய். இப்போது கூட உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செய்ய உன்னால முடியும் என் செல்லமே. உன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தீர்த்து கொண்டு நீ நல்லபடியாக வாழ்வதற்கான வழிகளை இந்த சாயப்பாவே உன் கண்கள்ல காட்டுறேன். நீ முடிக்க வேண்டிய வேலைகளும் செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் உனக்கு நிறைய இருக்கு. நீ பொறுமையாக ஒவ்வொன்றாக அனைத்தையும் செய்து முடிப்பாய். மகிழ்ச்சியான தருணங்கள் இனிமே உன் வாழ்க்கையில வந்துவிடும் என் செல்லமே.